மார்னிங் ஏஞ்சதுமே வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு டீ போட்டு குடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தின நாள் அரைச்ச மாவு மிச்சம் இருந்தது. அதில் தோசை ஊற்றிட்டு இன்றைக்கி கார சட்னி அரைச்சி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி பப்பாயா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த பப்பாயா வச்சு ஒரு டிரான்சிஷன் வீடியோ போடலாம் ட்ரை பண்ணேன். அது ஓரளவுக்கு ஏதோ ஓகேவா வந்துச்சு. அண்ட் கட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு இன்றைக்கி புடலங்காய் கூட்டு, ரசம் வித் மாம்பழம் தான். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்குக்காக மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி வீட்லேயே செஞ்சுருந்தேன். ரெசிபி டீட்டெயில்டாக நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டின்னர் வந்துட்டு இன்றைக்கி எக் தோசா வித் தக்காளி குழம்பு தான் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டின்னர் முடிச்சா. இன்றைக்கி வெளியே வாசலில் உட்காந்து தான் சாப்பிட்டேன். எல்லாரும் நிலா சோறு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் நிலா தோசை சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் வெளியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.